வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சாம்பார் பரங்கிக்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எல்லோ பம்ப்கின் சாம்பார் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கிட்டாங்க. பரங்கிக்காய் இது போல் நான் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு அதில் இந்த நல்லா கழுவிட்டு தோல் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இது சாம்பாரில் போடுறதால கொஞ்சம் பெரிய சைஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையானவை என்னென்னு பார்த்து வெங்காயம் ஒன்று பெருசாக ஒன்று கட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு நான் ஒரு 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா 5 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைச்சலாகவே வெந்தயம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பரங்கிக்காய், அது எல்லோ பம்ப்கின் போட்டுடலாங்க. மஞ்சள் பூசணிக்காய் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டேங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு லெமன் சைஸ் அளவு நான் புளி ஊற வச்சுருந்தேங்க. அதை இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் மேலே ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா வேகட்டும், எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இதில் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் ஒரு 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இதில் ஊற்றிடலாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கரண்டியில் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாங்க. நல்லா இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கூட அப்பளமும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், இதெல்லாம் சேனை கிழங்கு வறுவல் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து ஆன பிறகு நம்ம இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாங்க. நல்லா சூப்பர் டேஸ்டான மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் தயாராகிடுச்சுங்க. நீங்கள் இந்த பரங்கிக்காய் சாம்பார் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.